Answer the following questions number 16 to 20. 16 question number 16. Write the value of sin square 30 degree plus cos square 60 degree. Sin square 30 degree. Sin square 30 degree plus cos square 60 degree. The value of sin 30 1 by 2. So 1 by 2 square plus the value of cos 60 அது 1 by 2 தான் 1 by 2 square 1 by 2 square பண்ணா 1 by 4 plus 1 by 2 square பண்ணா 1 by 4 1 by 4 1 by 4 denominator சேமா இருந்தா 4 அப்படியே போட்டுடலாம் numerator ஆட் பண்ணி பண்ணா 2 by 4 வருது கட் கொடுத்தனா 1 by 2 வருது இப்போ ஆன்சர் வந்து question number 16 உடைய ஆன்சர் வந்து 1 by 2. அடுத்தது form a quadratic equations whose polynomials form a quadratic equation quadratic polynomials who the sum and the product of the whose zeros are -3 and 2 னு கொடுத்திருக்காங்க quadratic polynomials வந்து கண்டுபிடிக்கணும் sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா -3 product வந்து 2 இப்போ quadratic polynomials formula அப்படினா x square minus sum of zeros of x plus product of zeros sort of product போட்டுடலாம் x square minus sum of the zeros வந்து -3x product வந்து 2 x square minus a multiply பண்ணனா minus in the minus plus 3x plus 2 quadratic polynomials. Question number 17. Can x square minus 1 be a remainder while dividing x power 4 minus 3x square plus 5x minus 9 by x square plus 3? Justify your answer with the reasons. இப்போ இந்த polynomials இதால டிவைட் பண்ணா ரிமைண்டர் x square minus 1 இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம் x power 4 minus 3x square plus 5x minus 9 x square plus 3 இங்க x power 4 வரதுனால x square ஆல மல்டிப்ளை பண்ணா x power 4 வரும் ஸோ x square ஆல மல்டிப்ளை பண்ணா x power 4 plus 3x square வருது சைனை சேஞ்ச் பண்ணா மைனஸ் இன்னும் கேன்சல் ஆயிடுச்சு -3 minus 6x square வருது இங்க x squareக்கு அப்புறம் என்ன வருதுன்னா x term வரும் x term வந்து இங்க இல்லாதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா x term பதிலா 0x ன்னு எடுத்துக்கிறோம் 0 வால மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் தான் வருது சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இறக்கி இருக்கோம் 0 வால மல்டிப்ளை பண்ணா அதே நம்பர் வரும் அதே 0 தான் என்ன செய்யும் வரும் சோ அதனால நெக்ஸ்ட் டேர்ம் என்னது -9 இறக்கிறோம் இப்போ இங்க -6 இருக்கிறதுனால x ஸ்கொயரை -6 ஆல மல்டிப்ளை பண்ணனா அதே ஆன்சர் வருது சோ -6x ஸ்கொயர் 6 3s are 18 -18 x term பதிலா 0x போட்டுடலாம் சைனை சேஞ்ச் பண்ணா பிளஸ் இது கேன்சல் ஆயிருது 5x plus 18 ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணனா 9 வருது சோ ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்னா இதுல 5x plus 9 வருது நமக்கு கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னா சம்ல x square minus 1 ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க சோ இந்த ரிமைண்டர் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா இது வந்து கண்டிப்பா என்னது x square minus 1 வந்து இதனுடைய ரிமைண்டரா இருக்க முடியாது so no x square minus 1 cannot be a remainder இருக்க முடியாது ஏனா இங்க வந்து ரிமைண்டர் வந்து 5x plus 9 வந்திருக்கு ரீசன் வந்து என்னன்னா ரிமைண்டர் வந்து 5x plus 9 சோ அதனால இந்த ரிமைண்டர் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க and the sum of first 100 natural number 1 plus 2 plus 3 plus etc 100 terms இருக்குது இப்போ வந்து நமக்கு இது ஸ்பெஷல் சீரிஸ் கூட செய்யலாம் புக்ல வந்து அரித்மெடிக் ப்ரொக்ரஷன் மட்டும் தான் இருக்குது சோ a வந்து 1 d வந்து அது 1 தான் ஒண்ணா ஆட் பண்ணிட்டே போறோம் number of terms என்ன வருது அப்படினா 100 terms இருக்கும்
இப்போ சம்மேஷன் Sn equal to n by 2 a plus l இந்த ஃபார்முலா போட்டு செய்யணும். என்னக்கு பதிலாக 100 by 2 a வந்து 1 l வந்து 100 l வந்து 100 லாஸ்ட் டேர்ம் வந்து 100 டோட்டலாக 100 டேர்ம்ஸ் இருக்குது. 100 by 2 50 into 101 into 50 1 5 is 5 0 1 5 is 5 5 0 5 0 answer. LCM of two numbers வந்து 182 and their HF is 13. If one of the number is 26, find the other. Two numbers உடைய LCM கொடுத்திருக்காங்க. LCM வந்து 182, HCF வந்து 13, one number வந்து 26. another number கண்டுபிடிக்கணும். another number கண்டுபிடிக்கணும் செய்யணும்னா LCM into HCF divided by one number. LCM 182 into HCF 13 by 26. 113 is 13, 2 13s are 26. 1 2 is 2, 9 2s are 18, 1 2 is 2. 91 is the answer. After angle of elevation of the top of a tower from a point and see the ground which is 30 meter away from the foot of the tower is 30 degree and the height of the tower. This is the height of the tower. So in the triangles la opposite side and adjacent side கொடுத்திருக்காங்க. So tan theta யூஸ் பண்றோம். Tan theta is equal to half by hj. Tan 30 degree is equal to h by 30. Tan 30 degree வந்து root 3 is equal to h by 30 வருது. இந்த கிராஸ் பண்ணோம் அப்படின்னா h is equal to 30 by root 3 வருது. கான்ஜுகேட் எடுத்தோம்னா 30 root 3 மேலே இங்கே கான்ஜுகேட் எடுத்தோம்னா 30 root 3 by 3 வருது. கட் கொடுத்தா 10 root 3 வருது. 10 root 3 இந்த வேல்யூ ஆஃப் root 3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 1.732 வரும். அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக நிப்பாட்டிக்கலாம்.